அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 195வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி எரேமியா அதிகாரம் 37 முதல் 40 வரை. எரேமியா அதிகாரம் 37. செதேக்கியா எரேமியாவிடம் ஆலோசனை கேட்டல். யோசியாவின் மகனும் பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசர் யூதா நாட்டின் அரசனாக ஏற்படுத்தியிருந்தவனுமான செதேக்கியா யோயாக்கிமின் மகன் கோனியாவுக்கு பதிலாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான். அவனோ அவனுடைய பணியாளரோ நாட்டு மக்களோ இறைவாக்கினர் எரேமியா வாயிலாக ஆண்டவர் உரைத்திருந்த சொற்களுக்கு செவி கொடுக்கவில்லை. செலேமியாவின் மகன் எகுக்கலையும் மாசேயாவின் மகனும் குருவுமான செப்பனியாவையும் அரசன் செதேக்கியா இறைவாக்கினர் எரேமியாவிடம் அனுப்பி வைத்து, நம் கடவுளான ஆண்டவரிடம் எங்களுக்காக மன்றாடும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அந்நாள்களில் மக்களிடையே எரேமியா தடையின்றி நடமாடி கொண்டிருந்தார். ஏனெனில் அவர் இன்னும் சிறையில் அடைக்கப்படவில்லை. இதற்கிடையில் பாரவோனின் படை எகிப்து நின்று புறப்பட்டு வந்தது. எருசலேமை ஏற்கனவே முற்றுகையிட்டு கொண்டிருந்த கல்தேயர் இச்செய்தியை கேள்வியுற்றதும் எருசலேமை விட்டு பின்வாங்கினர். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் அறிவுரையை நாடி உங்களை என்னிடம் அனுப்பி வைத்த யூதா அரசனிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது: இதோ, உனக்கு துணை புரிய வந்துள்ள பாரவோனின் படை தன் சொந்த நாடான எகிப்துக்கே திரும்பி போகும். கல்தேயர் மீண்டும் வந்து இந்நகரை தாக்குவர், அதனை கைப்பற்றி தீக்கிரையாக்குவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கல்தேயர் நம்மை விட்டு திரும்பி போவது உறுதி என்று சொல்லி உங்களையே ஏமாற்றி கொள்ள வேண்டாம். ஏனெனில் அவர்கள் திரும்பி போகவே மாட்டார்கள். உங்களை எதிர்த்து போரிட்டு வரும் கல்தேயரின் படை முழுவதையும் நீங்கள் முறியடித்தாலும், அவர்களுள் தாக்குண்ட வீரர் மட்டுமே தம் கூடாரங்களில் எஞ்சியிருந்தாலும் அவர்களை கிளர்ந்தெழுந்து இந்நகரை தீக்கிரையாக்குவர். எரேமியா மீண்டும் சிறைப்படல். பாரவோன் படையெடுத்து வரவே கல்தேயர் படை எருசலேமை விட்டு பின்வாங்கியது. அப்பொழுது எரேமியா மக்கள் முன்னிலையில் பாக பிரிவினை செய்து கொள்ள எருசலேமை விட்டு பென்யமின் நாட்டுக்கு புறப்பட்டார். அவர் பென்யமின் வாயிலை அடைந்த பொழுது அனனியாவின் பேரனும் செலேமியாவின் மகனுமான இரியா என்னும் மெய்காப்பாளர் தலைவன் இறைவாக்கினர் எரேமியாவை தடுத்து, நீ கல்தேயர் பக்கம் தப்பி செல்ல முயல்கிறாய் என்று கூறி அவரை பிடித்தான். அதற்கு எரேமியா, அது போய், நான் கல்தேயர் பக்கம் தப்பி செல்ல முயலவில்லை என்றார். அவர் சொன்னதை இரியா கேட்கவில்லை. எனவே அவன் எரேமியாவை பிடித்து தலைவர்களிடம் கொண்டு வந்து நிறுத்தினான். தலைவர்கள் சினம் கொண்டு எரேமியாவை அடித்து செயலர் யோனத்தானுடைய வீட்டில் அடைத்து வைத்தார்கள். ஏனெனில் அவ்வீடு ஒரு சிறை கூடமாய் மாற்றப்பட்டிருந்தது. எரேமியா நிலவரை கூடத்திற்குள் சென்று அங்கே நெடுநாள் தங்கியிருந்தார். அப்பொழுது அரசன் செதேக்கியா ஆள் அனுப்பி எரேமியாவை தன்னிடம் அழைத்து வர செய்தான். தன் மாளிகையில் அவருடன் தனியாக பேசி, ஆண்டவரிடமிருந்து வாக்கு ஏதேனும் உண்டா என்று வினவினான். அதற்கு எரேமியா, ஆம் உண்டு, பாபிலோனிய மன்னனிடம் நீ கையளிக்கப்படுவீர் என்றார். தொடர்ந்து எரேமியா அரசன் செதேக்கியாவிடம் கூறியது: உமக்கோ உம் பணியாளருக்கோ இம்மக்களுக்கோ நான் செய்த தீங்குதான் என்ன? ஏன் என்னை சிறையில் அடைத்தீர்? உங்கள் மீதோ இந்நாட்டின் மீதோ பாபிலோனிய மன்னன் படையெடுத்து வரமாட்டான் என்று அறிவித்த உங்கள் இறைவாக்கினர் இப்போது எங்கே? என் தலைவரே, என் அரசரே, தயவு செய்து எனக்கு செவி கொடும். என் விண்ணப்பத்தை கனிவாய் ஏற்றருளும். செயலர் யோனத்தானின் வீட்டுக்கு என்னை மீண்டும் அனுப்பி வைக்காதீர். அனுப்பினால் நான் அங்கேயே மடிந்து போவேன். பின்னர் அரசன் செதேக்கியா கட்டளையிடவே எரேமியா காவல் கூடத்திற்கு மாற்றப்பட்டார். நகரின் அப்பம் அனைத்தும் தீரும் வரை அப்பக்காரர் தெருவி நின்று ஓர் அப்பம் அவருக்கு நாள்தோறும் கொடுக்கப்பட்டு வந்தது. இவ்வாறு எரேமியா காவல் கூடத்தில் தங்கியிருந்தார். எரேமியா அதிகாரம் 38. பாழங்கிணற்றில் எரேமியா. மாத்தானின் மகன் செபற்றியா, பஸ்கூரின் மகன் கெதலியா, செலேமியாவின் மகன் யூக்கால், மல்கியாவின் மகன் பஸ்கூர் ஆகியோர் மக்கள் எல்லோருக்கும் எரேமியா அறிவித்து கொண்டிருந்த கீழ்கண்ட சொற்களை கேட்டார்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இந்நகரில் தங்கியிருப்பவன் வாள், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றால் மடிவான். கல்தேயர் பக்கம் தப்பி செல்பவனோ பிழைத்து கொள்வான். அவன் உயிரே அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளாய் இருக்கும். அவன் உயிர் பிழைப்பான். ஆண்டவர் கூறுவது இதுவே: பாபிலோனிய மன்னனது படையிடம் இந்நகர் கையளிக்கப்படுவது உறுதி. அவனும் அதை கைப்பற்றி கொள்வான். பின்னர் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும்.
ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன். ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாலங்கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார். அரண்மனையில் இருந்த அரசவையோருள் ஒருவரான எபேது மெலேக்கு என்ற எத்தியோப்பியர் எரேமியா பாலங்கிணற்றில் தள்ளப்பட்டதை அறிய வந்தார். அப்பொழுது அரசன் பென்யமின் வாயிலில் அமர்ந்திருந்தான். எபேது மெலேக்கு அரண்மனையினின்று வெளியே சென்ற அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாலங்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மெலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றிலிருந்து அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். எனவே எபேது மெலேக்கு ஆள்களை தம்மோடு அழைத்து கொண்டு அரச அரண்மனையின் கருவூலத்திற்கு கீழே சென்றார். அங்கிருந்து பழைய ஆடைகளையும் கந்தல் துணிகளையும் எடுத்து கயிற்றில் கட்டி கிணற்றில் கிடந்த எரேமியாவிடம் இறக்கினார். எத்தியோப்பியரான எபேது மெலேக்கு எரேமியாவிடம், இந்த பழைய ஆடைகளையும் கந்தல் துணிகளையும் அக்குள்களுக்குள் கயிற்றுக்கும் இடையே வைத்து கொள்ளும் என்று வேண்டினார். எரேமியாவும் அவ்வாறே செய்தார். பின்னர் அவர்கள் எரேமியாவை கயிற்றால் வெளியே தூக்கினார்கள். அதன் பின் எரேமியா காவல் கூடத்தில் தங்கியிருந்தார். செதேக்கியா எரேமியாவிடம் மீண்டும் ஆலோசனை கேட்டல். அரசன் செதேக்கியா இறைவாக்கினர் எரேமியாவிடம் ஆள் அனுப்பி அவரை ஆண்டவர் இல்லத்தின் 3ஆம் வாயிலுக்கு வரவழைத்தான். அரசன் எரேமியாவை நோக்கி, நான் உம்மிடம் ஒன்று கேட்பேன், நீர் என்னிடம் எதையும் மறைக்க கூடாது என்று சொன்னான். எரேமியா செதேக்கியாவை நோக்கி, நான் உள்ளதை சொன்னால் நீர் என்னை திண்ணமாய் கொன்று போட மாட்டீரா? நான் உமக்கு அறிவுரை கூறினாலும் நீர் கேட்க மாட்டீரே என்றார். அதற்கு அரசன் செதேக்கியா, நமக்கு இந்த உயிர் கொடுத்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் உம்மை கொல்ல மாட்டேன், உமது உயிரை பறிக்க தேடும் இம்மனிதர் கையிலும் உம்மை ஒப்புவிக்க மாட்டேன் என்று எரேமியாவுக்கு மறைவாக ஆணையிட்டு கூறினான். எரேமியா செதேக்கியாவிடம் கூறியது, படைகளின் கடவுளும் இஸ்ரேலின் கடவுளும் ஆகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உடனே பாபிலோனிய மன்னனின் தளபதிகளிடம் சரணடைந்தால் உயிர் வாழ்வீர். இந்நகர் தீக்கிரையாகாது, நீரும் வீட்டாரும் பிழைத்துக் கொள்வீர்கள். பாபிலோனிய மன்னனின் தளபதிகளிடம் நீர் சரணடையாவிட்டால் இந்நகர் கல்தேயரிடம் கையளிக்கப்படும். அவர்கள் அதை தீக்கிரையாக்குவார்கள், நீரோ அவர்களது கைக்கு தப்ப மாட்டீர். அப்பொழுது அரசன் செதேக்கியா எரேமியாவை பார்த்து, கல்தேயரிடம் ஏற்கனவே சரணடைந்துள்ள யூதா நாட்டவர் மட்டில் எனக்கு அச்சமாய் உள்ளது. நான் அவர்களிடம் கையளிக்கப்பட்டு அவர்களது பழிப்புக்கு ஆளாவேன் என்றான். அதற்கு எரேமியா, இல்லை, நீர் கையளிக்கப்பட மாட்டீர். நான் உமக்கு எடுத்துரைக்கும் ஆண்டவரின் வாக்குக்கு செவிகொடும். அது உமக்கு நலம் பயக்கும், நீரும் உயிர் பிழைப்பீர். நீர் சரணடைய மறுப்பீராகில் இவ்வாறு நடக்கும் என ஆண்டவர் எனக்கு காட்டியுள்ளார். யூதா அரசனின் அரண்மனையில் எஞ்சியிருக்கும் பெண்கள் எல்லோரும் பாபிலோனிய மன்னனின் தளபதிகளிடம் கொண்டு செல்லப்படுவார்கள். அவர்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் உம்மை வஞ்சித்து அடக்கி விட்டார்கள், கால்களை சேற்றில் அமிழ செய்து உம்மை விட்டு அகன்று போனார்கள் என கூறுவார்கள். மனைவியர் மக்கள் அனைவரும் கல்தேயரிடம் கொண்டு போகப்படுவார்கள். நீரோ அவர்கள் கைக்கு தப்ப மாட்டீர். மாறாக பாபிலோனிய மன்னனால் நீர் பிடிபடுவீர். இந்நகர் தீக்கிரையாகும் என்றார். அதற்கு செதேக்கியா எரேமியாவிடம், நாம் பேசிக்கொண்டது யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்படியானால் நீர் சாவுக்குள்ளாக மாட்டீர். நான் உம்மோடு பேசினதாக தலைவர்கள் கேள்வியுற்று உம்மிடம் வந்து, நீர் அரசரிடம் என்ன கூறினீர்? அரசர் உம்மிடம் என்ன சொன்னார்? எங்களிடம் எதையும் மறைக்காதீர், நாங்கள் உம்மை கொல்ல மாட்டோம் என்று சொன்னால், நான் மடிந்து போகாதவாறு யோனத்தான் வீட்டிற்கு என்னை மீண்டும் அனுப்பி வைக்க வேண்டாம் என்று நான் அரசனை வேண்டிக் கொண்டேன் என்று நீர் அவர்களிடம் சொல்லிவிடும் என்றான். பின்னர் தலைவர்கள் அனைவரும் எரேமியாவிடம் வந்து அவரை வினவிய பொழுது அரசன் சொல்லியிருந்தபடியே அவர் பதில் உரைத்தார். எனவே அத்தோடு அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள். பேசியதை யாரும் ஒட்டு கேட்கவில்லை. எருசலேம் கைப்பற்றப்பட்ட நாள் வரை எரேமியா காவல் கூடத்திலேயே இருந்தார். எரேமியா அதிகாரம் 39. எருசலேமின் வீழ்ச்சி. யூதா அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதத்தில்
பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசர் அவனுடைய எல்லா படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக வந்து அதை முற்றுகையிட்டான். செதேக்கியாவின் 11ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகர மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. நேர்கள் சரேட்சர், சம்ஹூர் நெபோ, சர்செக்கிம் ரிப்சாரிம், நேர்கள் சரேட்சர், ரப்மாகு உள்பட பாபிலோனிய மன்னனின் தலைவர்கள் அனைவரும் உள்ளே புகுந்து நடுவாயிலில் அமர்ந்தார்கள். யூதாவின் அரசன் செதேக்கியாவும் போர் வீரர் அனைவரும் அவர்களை கண்டவுடன் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கிடையே அமைந்த வாயில் வழியாக இரவோடு இரவாய் நகரை விட்டு வெளியேறி அராபாவை நோக்கி தப்பியோடினர். ஆனால் கல்தேய படையினர் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோ சமவெளியில் செதேக்கியாவை பிடித்து ஆமாத்து நாட்டின் ரிப்லாவில் பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசரிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் ரிப்லாவில் செதேக்கியாவின் புதல்வர்களை அவன் கண் முன்னே கொன்றான். மேலும் யூதாவின் தலைவர்கள் அனைவரையும் கொன்றான். அவன் செதேக்கியாவின் கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். அரச மாளிகையையும் மக்களின் வீடுகளையும் கல்தேயர் தீக்கிரையாக்கினர். எருசலேம் மதில்களையும் தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் தம்மிடம் சரணடைந்திருந்தவர்களையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தினார். ஆனால் யாதுமற்ற ஏழைகளை மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரதான் யூதா நாட்டில் விட்டு வைத்ததோடு திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் அவர்களுக்கு வழங்கினார். எரேமியாவின் விடுதலை. பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் எரேமியாவை குறித்து மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரதானுக்கு கொடுத்த கட்டளை: இவரை கூட்டிக் கொண்டு போய் நன்கு கவனித்துக்கொள், தீங்கு எதுவும் அவருக்கு செய்யாதே, அவர் விருப்பப்படியே அவரை நடத்து. மெய்காப்பாளர் தலைவர் நெபுசரதான், அரசவையோர் தலைவர் நெபுசஸ்பான், ரப்சாரிம், நேர்கள் சரேட்சர், ரப்மாகு உள்பட பாபிலோனிய மன்னனின் தலைவர்கள் அனைவரும் ஆளனுப்பி காவல் கூடத்தினின்று எரேமியாவை கூட்டி வந்தனர். வீட்டுக்கு அவரை அழைத்து செல்லும்படி சாப்பானின் பேரனும் அஹிகாமின் மகனுமான கெதலியாவிடம் அவரை ஒப்படைத்தனர். எனவே அவர் மக்களிடையே வாழ்ந்து வந்தார். எபேதுமெலேக்கு. எரேமியா காவல் கூடத்தில் இன்னும் அடைப்பட்டிருக்கையில் ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது: நீ போய் எத்தியோப்பியரான எபேதுமெலேக்கிடம் சொல், இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்கு எதிராக நான் கூறியிருந்தவற்றை நிறைவேற்றுவேன், நன்மையை அல்ல தீமையையே வருவிப்பேன். அந்நாளில் இவை உன் கண் முன்பாகவே நிகழும். ஆயினும் அந்நாளில் நான் உன்னை விடுவிப்பேன் என்கிறார் ஆண்டவர். நீ யாரை குறித்து அஞ்சுகிறாயோ அம்மனிதர்களிடம் நீ கையளிக்கப்பட மாட்டாய். நான் உறுதியாக உன்னை உயிரோடு காப்பாற்றுவேன். நீ வாளால் மடிய மாட்டாய். உன் உயிரே உனது கொள்ளை பொருளாய் அமையும், ஏனெனில் நீ என்னில் நம்பிக்கை வைத்துள்ளாய் என்கிறார் ஆண்டவர். எரேமியா அதிகாரம் 40. கெதலியாவுடன் எரேமியா. எருசலேமினின்றும் யூதாவினின்றும் விலங்கிடப்பட்டு நாடு கடத்தப்பட்டோராய் பாபிலோனுக்கு சென்று கொண்டிருந்த மக்களிடையே எரேமியாவும் விலங்கிடப்பட்டிருந்ததை கண்ட மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரதான் அவரை ராமாவில் விடுதலை செய்தார். அதன் பின் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது. மெய்காப்பாளரின் தலைவர் எரேமியாவை தம்மிடம் அழைத்து, உம் கடவுளாகிய ஆண்டவர் இந்த இடத்தின் மீது இத்தீங்கு வரும் என்று அறிவித்துள்ளார். அவர் சொன்னவாறே எல்லாம் நிகழவும் செய்துள்ளார். ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்துள்ளீர்கள். அவருடைய குரலுக்கு நீங்கள் செவி சாய்க்கவில்லை. ஆகவேதான் இத்துன்பம் உங்களுக்கு நேர்ந்துள்ளது. இதோ நான் கை விலங்கி நின்று உம்மை இன்று விடுவிக்கிறேன். என்னோடு பாபிலோனுக்கு வர உமக்கு விருப்பமானால் வாரும். நான் உம்மை நன்கு கவனித்துக் கொள்வேன். என்னோடு வர உமக்கு விருப்பமில்லை எனில் நீர் இங்கேயே இருந்து கொள்ளும். நாடு முழுவதும் உம் கண்முன் உள்ளது. எங்கு செல்வது நல்லது என்றும் வசதியானது என்றும் உமக்கு படுகிறதோ அங்கே நீர் செல்லும். நீர் இங்கேயே தங்க விரும்பினால் யூதாவின் நகர்களுக்கு ஆளுநராய் பாபிலோனிய மன்னன் ஏற்படுத்தியிருக்கும் சாப்பானின் பேரனும் அஹிகாமின் மகனுமான கெதலியாவிடம் போய் அவனோடு மக்களிடையே வாழும். இல்லையெனில் எங்கு போக உனக்கு விருப்பமோ அங்கேயே செல்லும் என்று கூறினார். பின்னர் மெய்காப்பாளரின் தலைவர் உணவுப் பொருள்களும் அன்பளிப்பும் எரேமியாவுக்கு அளித்து அவரை அனுப்பி வைத்தார். எரேமியா மிஸ்பாவுக்கு சென்று நாட்டில் எஞ்சியிருந்த மக்களிடையே அஹிகாமின் மகன் கெதலியாவுடன் வாழ்ந்து வந்தார். யூதாவின் ஆளுநன் கெதலியா. அஹிகாம் மகன் கெதலியாவை பாபிலோனிய மன்னன் ஆளுநராக ஏற்படுத்தி இருக்கிறான் என்றும், பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படாத ஏழைகளான ஆண் பெண் சிறுவர்களை அவரது பொறுப்பில் விட்டுள்ளான் என்றும் நாட்டில் ஆங்காங்கே இருந்த படைத்தலைவர்கள் எல்லோரும் அவர்களுடைய ஆள்களும் கேள்வியுற்றனர். அவர்களுள் நெத்தனியாவின் மகன் இஸ்மையேலும், காரையாகின் புதல்வர் யோகனானும், யோனத்தானும், தன்குமேத்தின் மகன் செராயாவும்,
நெற்றோபாவை சார்ந்த எப்பாயின் புதல்வரும் மாக்காவின் மகன் யாசனியாவும் அவர்களுடைய ஆள்களும் மிஸ்பாவில் இருந்த கெதலியாவிடம் சென்றார்கள். அவர்களிடமும் அவர்களுடைய ஆள்களிடமும் சாப்பானின் பேரனும் அஹிகாமின் மகனுமான கெதலியா ஆணையிட்டு, கல்தேயருக்கு அடிபணிய நீங்கள் தயங்க வேண்டாம், இந்நாட்டில் தங்கி வாழுங்கள், பாபிலோனிய மன்னனுக்கு பணிந்திருங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். நானும் மிஸ்பாவில் தங்கியிருப்பேன். நம்மிடம் வரவிருக்கும் கல்தேயர் முன் உங்கள் பிரதிநிதியாய் இருப்பேன். நீங்கள் போய் திராட்சை ரசம், பழங்கள், எண்ணெய் முதலியவற்றை சேகரித்து பாத்திரங்களில் வையுங்கள். நீங்கள் கைப்பற்றியுள்ள நகர்களில் குடியிருங்கள் என்று சொன்னார். இதே போன்று மோவாபிலும் அம்மோனியரிடையிலும் ஏதோமிலும் மற்ற நகர்களிலும் வாழ்ந்து வந்த யூதா நாட்டினர் அனைவரும் பாபிலோனிய மன்னன் யூதாவில் சிலரை விட்டு வைத்துள்ளான் என்றும், சாப்பானின் பேரனும் அஹிகாமின் மகனுமான கெதலியாவை அவர்களின் ஆளுநராக ஏற்படுத்தியுள்ளான் என்றும் அறிய வந்தார்கள். அப்பொழுது யூதா நாட்டினர் அனைவரும் தாங்கள் விரட்டியடிக்கப்பட்டிருந்த எல்லா இடங்களினின்றும் தங்கள் சொந்த நாட்டுக்கே திரும்பி வந்து மிஸ்பாவில் இருந்த கெதலியாவிடம் சேர்ந்து கொண்டார்கள். அங்கு திராட்சரசமும் பழங்களும் மிகுதியாய் சேர்த்து வைத்தார்கள். கெதலியா கொலை செய்யப்படல். காரையாகின் மகன் யோகனானும் நாட்டில் ஆங்காங்கே இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் மிஸ்பாவில் இருந்த கெதலியாவிடம் சென்று, அம்மோனியரின் மன்னனாகிய பகலீசு உம்மை கொல்லும் பொருட்டு நெத்தனியாவின் மகன் இஸ்மையேலை அனுப்பி வைத்துள்ளான் என்று உறுதியாய் உமக்கு தெரியும் அன்றோ என்று கூறினர். ஆனால் அஹிகாமின் மகன் கெதலியா அவர்களை நம்பவில்லை. பின்னர் காரையாகின் மகன் யோகனான் மிஸ்பாவில் கெதலியாவிடம் தனியாக சென்று, நான் போய் நெத்தனியாவின் மகன் இஸ்மையேலை கொல்ல எனக்கு அனுமதி கொடும், அது யாருக்கும் தெரிய வராது, உம்மை ஏன் அவன் கொலை செய்ய வேண்டும்? அதனால் பொறுப்பில் கூடி வாழும் யூதா நாட்டினர் அனைவரும் சிதறி போவார்கள், யூதாவின் எஞ்சினோரும் வழிவார்களே என்று சொன்னான். அஹிகாமின் மகன் கெதலியாவோ காரையாகின் மகன் யோகனானை நோக்கி, நீ இச்செயலை செய்யாதே, ஏனெனில் இஸ்மையேலை பற்றி நீ கூறுவது பொய் என்றார்.